ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தினுடைய 2வது வார ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தியானம் செய்ய இருக்கிறோம். எனவே தவக்கால 2வது வார தியானத்தை நமக்காக வழிநடத்த வந்திருக்கிறவர் அருள்பணியாளர் அன்பின் அமலன் அவர்கள். தந்தை அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக சிவகங்கை மறை மாவட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது சிவகங்கை அருகில் இருக்கிற ஓக்கூர் அன்பகத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் தமிழகத்தில் மிகவும் சிறப்பாக செயல்படுகின்ற கப்புச்சின் சபையை சேர்ந்தவர். தந்தை அவர்கள் உடைய முக்கியமான பணி என்னவென்றால், அதாவது இன்றைக்கு குடும்பத்திற்கு 2 மட்டும் ஆகாது, ஒன்று குடி, இன்னொன்று அடி. எனவே குடியும் அடியும் தான் எங்கள் குடும்பங்களை உடைக்கின்றன. குடியும் அடியும் தான் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுகின்றன. குடியும் அடியும் தான் குடும்பத்தில் பிளவையும் பிரச்சனையும் உண்டாக்குகின்றன. எனவே தந்தை அவர்கள் குடி நோயாளர்களுக்கென்றே மறுவாழ்வு மையத்தை ஆரம்பித்து குடி நோயாளிகளுக்கான மறுவாழ்வு பணியை மிக மிக சிறப்போடும் சீரோடும் சிவகங்கை ஓக்கூர் அன்பகத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக தந்தை அவர்களை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது தந்தை அவர்கள் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். எனவே இன்று நமது பங்கிற்கு வருகை தந்து இந்த தியானத்தை வழிநடத்த வந்திருக்கக்கூடிய அருள்பணியாளர் அன்பின் அவர்களை நாம் பங்கு மக்கள் சார்பாக, கிளைக்கிராம மக்கள் சார்பாக, இங்கே கூடி வந்திருக்கக்கூடிய இறை மக்கள் அனைவரின் சார்பாக தந்தை அவர்களை வருக 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 என்று சொல்லி இருதரம் தட்டி தந்தை அவர்களை வரவேற்போம். தந்தை அவர்கள் இங்கே வருவதற்கு ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு புறம் என்னவென்றால், நேற்று இரவு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடைய உறவினர் ஒருவர் விபத்தில் அகால மரணமடைந்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே எனக்கு ஒரு அதிர்ச்சியாக, பேரதிர்ச்சியாக இருந்தது. ஒருவேளை தந்தை வருவார்களோ அல்லது வரமாட்டார்களோ என்று நினைத்த பொழுது தந்தை அவர்கள் அது ஒரு புறம் இருந்தாலும் நான் கட்டாயம் வருகிறேன் என்று சொல்லி இன்று வந்திருக்கிறார்கள். எனவே தனது உறவினரை இழந்து தெரிகின்ற தந்தை அன்பின் அமலன் அவர்களுக்கு நமது ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். இந்த ஆண்டவரின் ஒரே குருமான பகுதியில் சேர்க்கின்றேன். அனைவரும் கண்களை மூடி ஒரு சிறிய பஜனை வழியாக இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம், அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிப்போம். அனைவரும் கண்களை மூடுவோம். நாம் பாட பாட தொடர்ந்து என் நெஞ்ச நாயகா
நெஞ்ச நாயகா ஏசையா என் நெஞ்ச நாயகா ஏசையா என் நெஞ்ச நாயகா ஏசையா என் நெஞ்ச நாயகா ஏசையா உன்னாலேதான் நான் வாழ்வாகிறேன் உன்னாலேதான் நான் வளமாகிறேன் 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 என் நெஞ்ச நாயகா ஏசையா என் நெஞ்ச நாயகா ஏசையா என் நெஞ்ச நாயகா ஏசையா என் நெஞ்ச நாயகா ஏசையா நாயகா என்னெஞ்ச நாயகா என்னெஞ்ச நாயகா கண்களை திறப்போம். ஒரு சின்ன கேள்வியோடு இந்த தியானம் ஆரம்பமாகிறது. சின்ன கேள்வி தான். எல்லாரும் அப்படியே பாருங்க, இந்த பீடத்தை பாருங்க, அப்படியே அந்த உள் அழகை அப்படியே பாருங்க. இந்த அழகான கோவிலில் மிக மிக முக்கியமான இடங்கள்லாம் உண்டு. மிக மிக முக்கியமான இடங்கள்லாம் உண்டு. நான் நினைக்கிற அந்த இடத்தை சொன்னவங்களுக்கு சூப்பர் பரிசு காட்டுறேன். நற்கருணை வேலை இருக்கிற இடம் மிக முக்கியமான சிறந்த இடம். அப்புறம் பீடம் இயேசு தசைகள் கிழிக்கப்பட்டு எலும்புகள் நுறுக்கப்பட்ட ஆடைகள் கழியப்பட்டு அப்பா அப்பா ஏன் என்னை கைவிட்டு என்று கதறி துடித்து பலியான காட்சி அனுபவத்தை தினமும் கொண்டாடி மகிழும் பீடம் மிக முக்கியமானது. அப்புறம் வாசகர் மேல் அதுவும் மிக முக்கியமானது. ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுங்கள் இடம். பாடுபட்ட சிலுவை முக்கியமான இடம். கொயர் முக்கியமான இடம். பைபிள் முக்கியமான இடம். பைபிள் வைக்கப்பட்ட இடம். இந்தியிலேயே பார்த்துருக்கீங்க. உண்மைதான், குந்தியிலே உண்மைதான், முக்கியமான இடம். ஒரே ஒரு இடத்துல நீங்கள் மறந்துட்டீங்க, பாவசீகம் பண்ற இடம். சரி, அது முக்கியமான இடம் தான். வெரி குட். இதோ இந்த பீடத்துக்கு முன்பாக கிராவிக்கு முன்பாக இதோ இந்த இடம். இந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடம். ஏன்னா
இதோ நான் இருக்கின்ற இந்த இடத்தில்தான் நமது வாழ்வின் அனுபவங்களுக்கு அர்த்தம் கொடுக்கின்றன. எங்கேயோ பிறந்தோம், ஆனால் திருமுழுக்கு பெறும்போது சின்ன குழந்தையாக ஞானஸ்தானம் வாங்கும்போது ஞான பெற்றோர்கள் புடைசூழ, பெற்றோர்கள் புடைசூழ, உறவினர்கள் புடைசூழ நாம் வந்த இடமும் இதோ இந்த இடம்தான். இந்த இடம்தான் எந்த கோயிலையும் அந்த காரியத்துக்கு முன்பாக அவன் முதல் நன்மை வாங்கணும், உறுதி பூசல் வாங்கணும். வீடத்துக்கு முன்பாக இந்த இடம்தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும், என்னுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான இடமும் இதுதான். உங்களுக்கு என்னது? திருமணம். யோசிச்சு பாருங்க, அவங்கவுங்க அந்த காட்சியை கொண்டுவாங்க. உங்களுக்கு திருமணமான அந்த கோயில், அந்த கோயிலுக்கு முன்பாக இதோ இந்த இடம். நாங்கள் புத்தகம் வாங்கினாலும் வீடத்துக்கு முன்பாக இடம். அதற்கும் அப்பால் மிக முக்கியமான ஒரு அனுபவத்தில் மீண்டும் இதே இடத்திற்கு நாம் தூக்கி வரப்படுவோம். சாவு. அப்ப திருமுழுக்கு முதல் கடைசி மரணம் வரை நான் வரக்கூடிய ஒரு இடம் இதோ இங்கதான் அர்த்தங்கள் இருக்கின்றன. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா எந்த கோயிலுக்கு போனாலும் எல்லா இடத்துலையும் போய் முக்தி பண்ணிட்டு கடைசியில் இங்கே மண்டிட்டு வணங்குவாங்க. அப்பதான் அந்த அம்மா தான் எனக்கு சொன்னாங்க, முதல்ல ஒரு நாள் வரும் நான் இதே இடத்துக்கு வருவேன். எனக்கு வயசு 70 ஆயிடுச்சு, ஆனால் எத்தனையோ அனுபவங்கள். ஆனால் அத்தனை அனுபவங்களுக்கும் நிறைவாக நான் இருந்த பிற்பாடு நான் வரக்கூடிய இடம் இதோ இங்கதான். அப்போ வாழ்க்கை என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு எத்தனையோ பதில்கள் இருக்கின்றன. வாழ்க்கை என்றால் என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் நிறைந்தது. நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு போராட்டம். சிஸ்டர் என்ன சொல்றீங்க? ஒரு தேடல். நீங்க என்ன சொல்றீங்க? வாழ்க்கையில ஒரு அர்த்தம். இப்படி வாழ்க்கைக்கு எத்தனையோ அர்த்தங்களும் அந்த அர்த்தங்களின் நிறைவாக அனுபவங்களுக்குள் புதைந்திருக்கின்ற அர்த்தங்களும். அப்ப தியானம் என்பது எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பதல்ல. நாம் சந்திக்கின்ற அத்தனை அனுபவங்களுக்கும் இயேசு பாணியில, இயேசு நமக்கு கற்றுத்தந்த பாணியில வாழ்வு அனுபவங்களுக்கு நாம் அர்த்தத்தை தருகின்றோம், அர்த்தத்தை படிக்கின்றோம், அர்த்தத்தை கொண்டாடுகின்றோம். இப்ப இயேசுனா யார் அப்படிங்கும் போது வித்தியாசமாக யோசித்தது. இயேசு மனுமகன், இறைமகன், இரண்டாம் மாநாடு, சர்வேஸ்வரன், போதகர், ஆண்டவர், குரு எல்லாம் உண்மைதான். ஆனா இன்றைக்கு இந்த தியானத்துல இயேசுவை எப்படி பார்க்கணும் அப்படின்னா மாற்றி யோசித்தவர், வித்தியாசமாக சிந்தித்தவர் அந்த இயேசு. யாரும் கூப்பிடலாம், ஒரு இளைஞர் யார் வரலாம்? ஐயா வரீங்களா? இப்ப உன் பெயர் என்ன அப்படிங்கிற கேள்வியை தம்பி கேட்க, தம்பி என்ன பதில் சொல்றாரு? உன் பெயர் என்ன? என் பெயர். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு இதே கேள்வி கேட்டா அப்படிதான் சொல்லுவீங்க. என் பெயர் அந்தோனி, என் பெயர் மேரி, என் பெயர், என் பெயர் அவங்க பேர் சொல்லுவீங்க. தம்பி இப்ப நான் என்ன கேட்க போறேன்னா, இதே கேள்வியை நான் கேட்டுட்டே இருப்பேன். நீ வித்தியாசமா பதில் சொல்லணும். சரியா? சொன்ன பதிலே சொல்லக்கூடாது, வித்தியாசமா பதில் சொல்லணும். எங்க பார்ப்போம். உன் பெயர் என்ன? என் பேரு அப்படின்னு சொல்லிட்டேன். இதை எப்படி வித்தியாசமா நான் சொல்றது? இப்ப
தம்பி என்னை பார்த்து கேள்வி கேட்க ஃபாதர் உங்க பேர் என்ன கேட்டுட்டு நான் எப்படி வித்தியாசமா அப்படின்னு சொல்றேன் பாருங்க. யோசித்து பாருங்க, வாழ்க்கையில ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் வரணும்னு அவசியமே இல்லை. சூழல் மாற்றத்துல, வாழ்வு அனுபவ மாற்றத்துல வித்தியாசமான பதில்கள்லாம் வரலாம். அதுதான் நம்ம பார்க்க போறீங்க. ஃபாதர் உங்க பேர் என்ன அதை கேட்டுட்டே ஃபாதர் உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் அன்பின் அமரன். ஃபாதர் உங்க பேர் என்ன? சொல்ல முடியாது. நீங்க பசங்க போயிருக்கீங்க, இந்த பக்கத்துல விட்டேன் தண்ணியை போட்டுட்டு அவங்க பேர் என்ன அப்படின்னா, மாமா நான் உழைப்புங்க. அதுவும் ஒரு விடைதான். சொல்ல முடியாது, அதுவும் ஒரு விடைதான். ஃபாதர் உங்க பேர் என்ன? ஏன் கேட்கிற? ஃபாதர் உங்க பேர்? உன் பேரை சொல்லு, நான் என் பேரை சொல்றேன். ஃபாதர் உங்க பேர்? நாளைக்கு சொல்றேன். ஃபாதர் பச்சம் வந்து கேட்டேன். ஃபாதர் உங்க பேர் என்ன? பேசாம டென்ஷன் கேட்பாரு. இப்போ போய் என் பேர் என்ன, உன் பேர் என்ன? நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கையில ஒரே விதமாக இருக்கிற ஒரு கேள்விக்கு 1008 பதில்கள் வரும். எப்ப அப்படின்னா சூழ்நிலை மாறும். அப்ப இத்தனை பதில்களுக்கும் அப்பால் ஒரு பையனை கேட்டேன் நான். காலேஜில் படிக்கிற ஒரு பையன், இந்து பையன், நல்லா வாட்ட சாட்டமா சிக்கச்சேரியே நல்லா தான் இருந்தேன். தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு முகம் மாறிடுச்சு. தலையை தூண்டிக்கிட்டு எனக்கு கேட்காத மாதிரி மண்ணாங்கட்டி. எனக்கு ஒன்றும் புரியல, மண்ணாங்கட்டிக்கிறாங்க பக்கத்தில் கூட்டி ஏன் தம்பி அப்படி சொல்ற இருக்கு. ஃபாதர் என்னுடைய பேரே எனக்கு பிடிக்கிறார். ஏன் ஃபாதர் நான் இப்படி செக்கச்சேரியே இருக்கிறேன், நல்லா தானே இருக்கிறேன். எங்கள் பாட்டி 10 வருஷமா குழந்தையே இல்லையா எங்கள் அம்மாவுக்கு. அதனால அது கும்புற தெய்வம் வந்து கற்பசாமி, குலதெய்வம் கற்பசாமி. கற்பசாமியை வேண்டிக்கிட்டான் இந்த பாட்டி அம்மா. கற்பசாமி 10 வருஷமா இல்லை இல்லை, நீ ஒரு மகனை குத்தினா பேரனை குத்தினா ஓமதான் அப்படின்னு இருந்துச்சு இந்த காலத்தில். இவன் செக்கச்சேரியே இருக்கிறான். கற்பசாமி அவன் பிடிக்கல. அப்ப ஒரே கேள்விக்கு ஒரே பதில் தான் வரணும்னு அவசியமே இல்லை. உண்மை என்ன? அப்ப அந்த பதிலுக்கு அப்பால் புதைந்திருக்கின்ற அனுபவங்கள், வாழ்வு துடிப்புகள், கண்ணீர், அவஸ்தை, போராட்டம், கொள்ளுக்குள் வராத சோகம், ரகசிய கல்வாய், பயணம், ஏக்கம், பெருமூச்சு, அக்கினி, வலிக்கல், காயம், கண்ணீர். இப்ப 2வது கேள்வி இருக்கு. இத்தனை பதில்களுக்கும் அப்பால் ஃபாதர் உங்க பேர் என்ன? என் பேர் அவன். உங்க பேர் என்ன? சொல்ல முடியாது. உங்க பேர் என்ன? நாளைக்கு சொல்றேன். உங்க பேர் என்ன? ஏன் கேட்கிறேன்? சப்போஸ் இந்த பையன் எப்படிங்க பஸ்ஸை போயிருக்காங்க, ஒருத்தன் மாதிரி கிட்ட உன் பேர் என்ன? இது கொஞ்சம் தைரியமான போனோம்னா செருப்பு பிடிச்சிடும். உடம்பு எப்படி இருக்கு? அதுவும் பதில்தான். அதுவும் பதில்தான். அப்ப இத்தனை பதில்களுக்கு அப்பால இன்னொரு பதில் இருக்கிறது. அந்த பதிலை இயேசுவும் சொன்னார். உன் பெயர் என்ன அப்படிங்கிற கேள்வி இன்னொரு பதில் இருக்கிறது. மௌனம். மௌனமும் ஒரு பதில் தான். என்ன நீ பேச மாட்டாயா? நீ பேச மாட்டாயா? அவள் பதில் சொல்ல மாட்டார். என் தந்தையே. ஆனால் பரமதந்தை பதில் சொல்ல மாட்டேன். தாப்போர் மணியில இதோ என் மகன் இவர் சொல்வதை கேளுங்கள். யோகா நதிக்கரையில ஆவியின் ஆற்றலால் அங்கே
இதோ என் மகன். அங்கே பேசிய கடவுள் கல்வாரியில் பேசவில்லை, மௌனம். அவர் பதிலே சொல்லவில்லை. அப்ப அந்த மௌனத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. காலையில் ஒரு வீட்டில் மனைவி பேரு கமலா வச்சுக்கிறோம், கணவன். 2 பேருக்கு காலையில் சண்டை வந்துச்சு. அவங்க வேலைக்கு போகணும், சண்டை அடிக்காதபடியா சண்டை. ஏதாச்சு சாயந்தரம் டென்ஷன் போவோம், இது போயிட்டான். அங்கே வேலை போன இடத்துல ஆஃபீஸில் 3 மணி வேலை கொஞ்சமாக டென்ஷன் எடுத்துட்டு போய் முதலாளி கூப்பிட்டு, யோ உனக்கு வேலையை ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சியா? ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இல்லை, இப்போதான் ஆர்டர் விட்டுருக்கு. அவ்வளவுதான். சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப நன்றி சார். எல்லாத்தையும் மாற்றிட்டான், காலையில் உங்களோட சண்டையை மாற்றிட்டான், எல்லாத்தையும் மாற்றிட்டு நல்ல செய்தியை மனைவியை சொல்லிட்டு ஓடி வரேன். கமலா காப்பி பண்ணா முதல்ல. மௌனம். எப்பவுமே காப்பி எடுத்து அத்தான் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறவ அன்னைக்கு காப்பியை கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. இது சாதாரண மௌனம் அல்ல, சத்தமான மௌனம், பேசும் மௌனம். இந்த மௌனத்தின் வழியாக என்ன சொல்லுகிறார் அவர்? தாயை நீங்க திட்டினது தப்பு, என்னைய திட்டது மட்டும் எங்க பரம்பரையே வரிசை தாத்தாவில் ஆரம்பிச்சு திட்டது தப்பு, நீ அடிக்க பாய்ச்சது தப்பு, இன்னும் நான் போக மாட்டேன் தப்பு, ஆக மொத்தம் உங்களை கல்யாணம் முடிச்சதே தப்பு. இத்தனையே அந்த மௌனத்தின் வழியாக சொல்லாமல் சொல்லுகிறார். சப்தத்திற்கு மாத்திரம் அர்த்தம் அல்ல, மௌனத்திற்கும் அர்த்தம் இருக்கிறது. அப்ப அந்த இயேசுனுடைய மௌனம் இன்னைக்கு நற்செய்தியின் மௌனமாக மாறுகிறது. இந்த நற்செய்தியில அச்சரிக்கப்பட்ட அந்த வசனங்கள் நமக்கு தெரியும். ஆனால் அந்த வசனங்களுக்கு உள்ளே மறைந்து இருக்கின்ற மௌனம் நமக்கு தெரியுமா? அப்ப தியானத்துல சத்தம் இருக்கு, வார்த்தை இருக்கு, அதே சமயத்துல மௌனமும் இருக்கு. எத்தனை ஆண்கள் ஆர்வத்தோடு வந்திருக்கிறீர்கள், எத்தனை பெண்கள் வந்திருக்கிறீர்கள். அதுலையும் 90% திருமணம் ஆனவங்க தான். இந்த திருமணம் ஆனவங்கலாம் பார்த்தா எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இந்த பொறாமையா 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், இன்னும் 50 வருஷம் பொங்கலாக கொண்டாடி இருக்கு கணவன் மனைவியா. உங்களால முடியுது? எத்தனை சண்டை, எத்தனை சச்சரவு, எத்தனை தடவை அடி, எத்தனை தடவை கோபம், இத்தனையும் மீறி இத்தனை வருடங்கள் உங்கள் இருவருமே அத்தனையும் எதிர்த்து நின்று போராடி ஜூபிலி கொண்டாடுறீங்க அப்படின்னா எப்படியே இது சாத்தியம்? அதனால எதிர்பார்க்கிறேன். எப்படிங்க ஒரே அளவில் இத்தனை வருஷம் வாழ முடியும்? அதே முகம், அதே பேச்சு, அதே உணவு, அதே பழக்க வழக்கம். இந்த கேள்விக்கு பதில் எங்கே அடங்கியிருக்கிறது? இந்த மாதிரி ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஒரு இடத்துல 3 வருஷம் தான் கூட இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். முடியலையா எங்க பெரிய சாமியாருக்கு பஞ்சாயத்து வைப்போம். அங்கேயும் முடியலையா நீங்க இருக்க வேணாம், டிரான்ஸ்பர், நீங்க அங்க போங்க, நீங்க இங்க போங்க. ஆனா திருமணம் ஆனவர்கள் என்ன நீங்க சொல்லு, உங்களால் டிரான்ஸ்பர் வாங்க முடியுமா? ஐயா டிரான்ஸ்பர் வாங்க முடியுமா? இங்க போய் 1000 கொடுக்குறீங்க, 1000 வருடங்களே 10 வருடங்கள் காணும் மனிதன் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறோம். ஒரு சேஞ்சுக்கு நீங்க இந்த சாமியார் டிரான்ஸ்பர் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு 6 மாதம் டிரான்ஸ்பர் கொடுக்க முடியுமா? கேட்க முடியுமா? அப்ப நல்லா யோசித்து பாருங்க. டிரான்ஸ்பரே வாங்க முடியாத
நீங்கள் வேணா சாதாரண அழைத்தக்காரங்க தான். அடிக்கடி டிரான்ஸ்பர் வாங்குற நாங்கள் எல்லாமே தேவ அழைத்தக்காரங்க. நியாயமாக கடவுள் அத்தனைகளையும் அளிக்கின்றார், அது நியாயம். அப்ப இன்றைக்கு அந்த கடவுளுடைய மௌனத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, தனது சாயலாக அவர் நம்மளே நாம் படிச்சிருக்கிறோம். நாம் அனைவரும் கடவுளின் சாயல் இப்படிப்பட்டது. இப்ப பெண்கள்லாம் கல்யாணம் முடிச்சவங்க அப்படியே ஆண்கள் மட்டும் பதில் சொல்லுங்க. நமக்குள்ள தியானம் என்பது நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது தானே. எங்க தெய்வம் சொல்லுங்க. அடுத்த பிறகு ஒன்று இருந்து வச்சுருக்கோம், ஒரு கற்பனை. அப்படி அடுத்த பிறகு ஒன்று இருந்துச்சுன்னா, இப்ப இருக்கிற இதே மனைவி தான் அடுத்த பிறகு வேணும் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் ஆண்கள்? 5-6 பேர் கையெழுத்து. அங்க ஒருத்தர் அந்த பக்கம் வாசிட்டு கையெழுத்து. இப்ப பெண்கள் பக்கம் நீங்க சொல்லுங்க, அடுத்த பிறகு 7 பிறகு எனக்கு இதே புருஷனாக வேணும்னு அடம் பிடிக்க நீங்க டைம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான கேள்வி. நிறைய பேர் மௌனமா இருந்தாங்க பார்த்தீங்களா? மௌனத்திற்கு அப்பா எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு ஓடி வந்துச்சு. ஒரு பங்குல இதே கேள்வி இருக்குங்க. நீங்களாவது 6 பேர் கைது பண்ணீங்க ஆண்கள், அந்த பங்குல ஒருத்தர் கூட கைது பண்ணுறது அப்போதான் எனக்கு வேணும் உனக்கு யாராவது ஒருத்தராவது கைதுனா நல்லா இருக்குன்னு கடைசியா 80 வயசு தாத்தா அழகா நன்று அவர் கைதுனார். சாமி இதே மண் தான் எனக்கு வேணும். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பார்த்தீங்களா போன வருஷம் கல்யாணம் பண்ணி நீ கை தூக்கல, 10 வருஷம் ஆச்சு நீங்க கை தூக்கல. ஆனால் 80 வயசு தாத்தா கை தூக்குறாருன்னா தன்னோட மனிதன் மேலே எவ்வளவு ஒரு பாசம் அன்பு உடனே அவரை அங்கே அப்படிதான் உண்மையிலே சாமி. நல்லா யோசித்து பார்த்தேன், ஒருவேளை அடுத்த பிரிவினை இதை விட மோசமா வந்துச்சு, நான் என்ன பண்ணேன்? வாழ்க்கை எப்போது அடிவாங்கிட்டு இன்னொரு கல்யாணம் ஆகி 3 வருஷமே ஆகி அந்த பொண்ணு உடனே கை தூக்கிச்சு. சாமி இதே புதுசுல எனக்கு அடுத்த பிரிவினை வேணும். ஏமா இவரை மாதிரி ஒரு இலக்கிய கிடைக்கும் தண்ணி கூட்டு அப்படின்னா சனி கோபமே வர மாட்டேங்கிறேன். இதோட நான் 3 தண்ணியை தொலைச்சிட்டேன். மனுஷன் கோபமே வரக்கூடாது. இனிமேல் கவனமாயிரு. இதான் உங்களை மாதிரி விட்டு சாமி ஏமா இதான் சாமி கோபமே பண்ண மாட்டேன். அதை தொலைச்சிட்டேன். 3வது தண்ணியை தொலைச்சிட்டேன். நான் கண்ணி சொல்லிட்டு ஐயோ கிட்ட போறாரு நினைச்சா அவரு தங்கமான மனுஷன். அப்பதான் தெரிந்து வாய்ப்பு அத்தனைக்கு கவிதையும் தெரியும். அப்ப இன்னைக்கு அன்பு படுகின்ற பாட்டை பாருங்க, வாழ்வு படுகின்ற பாட்டை பாருங்க. இயேசு அனைவரையும் நேசிக்கிறார் சொல்றது ஈஸி. ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குரிய பூந்து பார்க்கும்போது காலையில் 8 மணிக்கு மனசு நல்லா இருக்கு. ஆண்டவரே நன்றி, சந்தோஷமா இருக்கு. 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அதிர்ச்சி செய்தி. என் யாருக்கு சொல்லிக்கிறியோ சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 3 இன்னும் அவுட். என்ன அண்ணமா கோயிலுக்கு போறியா? என்ன என் பிடிச்சது மாமா மன்னாடி பேசலாம். ஏன் நல்ல செய்தி. அப்ப நமக்கு நூறு மாறுது. காலையில் ஒரு மகிழ்ச்சி, சாயந்தரம் ஒரு அதிர்ச்சி, ராத்திரியில் ஒரு
துக்கம், ஏமாற்றம், எத்தனை அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா. அப்ப வாழ்க்கை என்றால் அனுபவங்கள் அனுபவங்கள் அனுபவம் பிறந்ததிலிருந்து அனுபவங்கள் தான். எந்தெந்த அனுபவங்கள் நமக்கு அர்த்தத்தை தருகின்றதோ மகிழ்ச்சியை தருகின்றது, எந்தெந்த அனுபவங்கள் நமக்கு துக்கத்தை தருகின்றதோ அடுத்த உண்மை தோன்றுகிறது. அப்ப இத்தனை வாழ்க்கை அனுபவத்திற்கும் குளிருக்கும் இயேசு அர்த்தம் கொடுத்தார், கல்வாழ்க்கும் அர்த்தம் கொடுத்தார். மாற்று தொழுத்தத்தில் அந்த தீனி இந்த தொட்டியில அவர் பிறக்கும் போதும் அர்த்தம் இருந்தது. அங்கே சிலுவையில நிர்மாணமாக தூங்கிய போதும் அங்கே அர்த்தம் இருந்தது. இயேசு பசியாய் இருந்தாரா? இயேசு பசித்தார். இயேசு பசித்தார் இல்லையே, பசியவே இல்லை. எப்ப இங்கே பாலிவனத்தில் அவர் பசியாகிறார். இயேசு அழுதாரா? அழுதார். இயேசு பயந்தாரா? இல்லையா? நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். உங்க பைபிள் போய் பாருங்க. இயேசு அதிர்ச்சி இந்த பக்கத்தை காணும். பயப்பா மத்திய அழகத்தோட கெசமணி தோட்டத்துல, வெளிவமையில கெசமணி தோட்டத்துல ரத்த உயிரை திரும்பும் போது பயந்த அவனுடைய மனசு சாவுக்கு ரத்தம் ஊற்றி இருந்தது. குடும்பம் இந்த பின்னம் என்னை விட்டு அழகும் 33 வயது இளைஞன் ஒன்று பேசாது. அதே ரத்த வேறு இருக்கிற கெஞ்சுறாரு, எனக்காக ஜெபிங்க. பக்கா ஒரு மனித குணம் அங்கே வெளிப்படுவது. இயேசு கோபம் வந்துச்சா? இயேசு கோபம் வந்துச்சா? எப்ப செம கோபம். அவரே சாட்சியை பின்னி அடிக்கிறார். சொல்லுவது அப்படி சாட்சியை பின்னி அடித்து பிறக்கிறார். அப்ப இயேசு பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல் இருந்தார். அப்படின்னா எந்த அர்த்தத்தில் சொல்லுகின்றோம் என்றால், அவர் ஒரு முழுமையான ஒரு கடவுளாக இந்த பொது மனிதனாக அவர் இந்த உலகத்தில் பிறந்தபோது மனிதனுக்குரிய அத்தனை உணர்வுகளும் அத்தனை சவால்களும் அத்தனை பாதித்திருக்கின்றன. அன்பான இயேசு இயேசு திட்டியிருக்காரா? இயேசு யார் யார் திட்டியிருக்காரா? நீப்பா போய் ராயத்தை சொல்லிட்டேன். ராயத்தில் இயேசு திட்டிருக்காரு. ஐயா அவர் என்னை சாத்தானே சொல்லியிருக்காரு. ஐயோ கேடு. அப்ப மனிதனுக்குரிய அத்தனை உணர்வுகளும் இருப்பது பாவமல்ல. ஆனால் அந்த உணர்வுகள் எதற்காக? சமுதாயத்தில் ஒரு அநீதி நடக்குதுன்னா, ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னா புனிதமான கோபம். அப்ப நம்ம இருக்கிற அத்தனை உணர்வுகளுமே தன்னிலேயே நல்லதுதான். ஆனால் அதை நாம் பயன்படுத்துகின்ற விதம், அந்த உரைச்சார பெருமை கல்லால் எதியை துடித்த போது இயேசு சாட்டை எடுக்கவில்லை, மௌனமா பதில் சொல்லுகிறார். அவர் குனிந்து கரை விரலால் எழுதி கொண்டிருக்கிறார். மௌனம். அந்த மௌனத்துக்கு அர்த்தம் அந்த உபச்சாரத்தின் திருவத்த பிள்ளைக்கு தெரிஞ்சது. அதனாலதான் அவர் புத்தா போது ஓடல. என்ன உபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண் மகதல மரியாவாக மாற்றுகின்றார். வாழ்க்கை கிடைச்ச அவருக்கு கிடைத்த அற்புதமான ஒரு வாய்ப்பு ஈர்த்தியை செய்வார். உலகத்தில் எந்த மதத்திலையுமே ஒரு உபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் முந்தையான இல்லை. ஆனால் நமக்கு இல்லை. நம்ம நாட்டில் அதிகமான மகதல மரியாதை கோயில்கள் இல்லை. வெளிநாட்டில் இப்போ பிரான்ஸ் நிறைய மகதல மரியாதை கோயில் இருக்கும். எப்படி கடவுள் ஒருத்தரை மன்னிக்கின்றார், எப்படி கடவுள்
ஒரு பாவியை கூட புள்ளியாக மாற்றுகிறார். வாழ்க்கையின் அர்த்தம். அப்ப இயேசுவை பொறுத்தளவுல உனக்கு கொடுத்த முடியாத காயங்கள் உலகத்தில் இல்லை. இயேசுவை பொறுத்தளவுல அழகு செய்ய முடியாத அசிங்கங்கள் உலகத்தில் இல்லை. இயேசுவை பொறுத்தளவுல திருத்த முடியாத தீர்ப்புகள் உலகத்தில் இல்லை. இதனால்தான் ஆவியை அவர் அழகு செய்கிறார். எப்ப மனமாற்றம் வரும்போது ஆவியை அழகு செய்கிறார். ஓய்வு நாள் சட்டம் அதை அழகு செய்கிறார். மீறுகிறார். சட்டம் மனிதனுக்காகவா? இந்த மனிதன் சட்டத்திற்காக? சட்டம் மனிதனுக்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓய்வு நாளில் நீங்கள் குணப்படுத்துவது முறையா? பெரிய முக்கியம். ஓய்வு நாள் சட்டமா அல்லது ஒரு மனிதன்? அப்ப நமது இயேசுவை, அந்த வித்தியாசமான இயேசுவை நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரியாம குழந்தை இயேசுவை கொண்டாடிட்டு அந்த 30 வருஷத்துல ஒரு அப்படியே குடிச்சு இயேசுடைய கல்வாரி எதிர இருந்த அந்த அனுபவங்கள் நான் எத்தனை அனுபவங்கள் இயேசு அதை என்னைக்காவது சிரிச்சு பார்த்துருக்கோமா? சொல்லிடுவாங்க யாரும் சிரிச்சே இருந்தாங்க. ஒன்று தெரிஞ்சா சொல்லி தெரியாது தெரியாது. இயேசு பசித்திருந்தார், இயேசு தாகமாயிருந்தார், இயேசு மன்னித்தார், இயேசு சோதிக்கப்பட்டார், சிலுவை பாதையில் இயேசு கீழே இருந்தார், இயேசு ஆணி அடித்தார்கள். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் நம்புறேன். தெரியுமா? சரி. ஆமாம், இயேசு குடியில் பிறந்து சின்ன குழந்தை அவர் வந்துட்டே வருவார்ல. அப்போ உடனே மாதிரி அவர் வயசு வந்துட்டு இன்னும் வந்துட்டே போயிருப்பார். அவர் உடனே மாதிரி பையனாக இருக்கும் போல விளையாண்டுருப்பார். விளையாண்டுருப்பார் தெரியாதா? சரி, கொஞ்சம் யோசிப்பாங்க. உன் வயசுல ஏற்கனவே அவர் விளையாண்டுருப்பார். தெரியாதா? தெரியாதவங்க கூப்பிட்டு நீங்கள் வந்து கஷ்டப்படுத்துவீங்க. அதான் ஒரு வாத்தியார் ஒரு பையன் கூப்பிட்டுருப்பாங்க. எனக்கு வாத்தியார் அவர் 5 5 10 10 10 20. சரியா? இருக்குங்களா? சரி சார். 2,16,000 3,40,000 எவ்வளோண்ணா? 2 கூட்டினா என்ன வரும்? அவன் சொல்லியிருக்கேன். கோபம் தான் வருங்க. சின்னத்தை கேட்டீங்கன்னா நீங்கள் பதில் சொல்லிட்டு பெரிய கேள்வி போட்டு இதே கேட்குறீங்க. அது மாதிரி தான் இல்லை. சின்ன கேள்வினா மற்றவங்க கேட்டு பெரிய கேள்வி இருக்குது. அவர் விளையாட பாருங்க. இன்னைக்காவது நீங்கள் தியானிச்சு இருக்கீங்க. அதான் சின்ன குழந்தைய இருக்கிற ஏற்று விளையாட்டு போல அப்படியே இருக்கும். ஆடாம ஆசையாம பாவத்தை தவிர மற்ற அனைத்தும் நம்மை போல் இருந்தார் இயேசு. அப்ப நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அதையெல்லாம் தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையினுடைய அர்த்தம் நமக்கு புரியும். அந்த 30 வருடங்களில் எத்தனை அனுபவங்கள் அவருக்கு இருந்தது. இதுல தன்னுடைய குழந்தைய செல்லமா கூட அடிக்காத தாய்மார்கள் யாராவது இருக்கீங்களா? உங்க பிள்ளைகள் மீது கோவப்படாத யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்க கோவப்படுறீங்களா? எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்குறேன். எங்கேயுமே எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் எடுத்துக்கோங்க. அது முக்கியமான போஸ்ட் மாஸ்டர் இந்திய போகும்போது தெரியல. அப்போ நம்ம கொஞ்சத்தை கோவப்படணும். அதனால அன்பு செஞ்சுன்னு அர்த்தமா? செல்லாமல் அடிக்கணும். அதுதான் நாளைக்கு பரிசா பார்த்து டிவியை பார்த்துருக்கேன். கோபமும் அவ்வளோதான். அதான் அதானே வராது கூட வச்சு பார்க்குறாங்க. அப்ப நம்முடைய உணர்வுகளுக்கு எங்கெங்கே அர்த்தம் இருக்கிறதோ அத்தனை உணர்வுகளும் நல்ல உணர்வுகள். அப்ப இயேசு அப்படி புரியணும். நான் ஒரு அம்மாவை தியானத்தில் கூப்பிட்டு, அம்மா நீங்க தான்மா மாதா
அங்கே அப்படியே சொல்லுவோமே ஏன் தைரியமாக வந்து மாதாவை நினைக்கிறது சரிங்களா சரிங்களா வசனம்லாம் கிடையாதுப்பா. நீங்கள் தான் மாதம் அப்படி கற்பனை பண்ணிக்கணும். குழந்தை வா என்ன குழந்தை இது இந்த வயசுக்கு துரு துரு துருன்னு இருக்கு. அங்கே போகுது இங்கே போகுது அது வந்து இதை வந்து திருப்பி போகுது என்ன பண்ணுறாங்க நீங்கள் வேலை செய்யணும். இது அப்படியே போய் அங்கே எரியிற ஒரு விளக்கு சின்ன குழந்தைங்க என்ன தெரியும் இது கொஞ்சம் பெரிய குழந்தை ஆயிடுச்சு இது ஒரு சின்ன குழந்தை அது போய் இந்த விளக்கத்தோட போடும் என்ன செய்யணும் அன்பா கொடுத்து இப்போ போகக்கூடாதுப்பா செய்யக்கூடாதுப்பா. இதுக்கு விளங்கல அதனால அன்பா இன்னும் அதுக்கு விளங்கல அந்த அழகை திரும்ப தொடர்பு என்ன செய்யும் திருப்பி கட்டி பிடிச்சி கட்டி சரி காலையிலேருந்து ஒரு சாயங்காலம் சொல்லிட்டே இருக்கீங்க உங்களுக்கு டென்ஷன் கேட்கவே மாட்டீங்க. ஒரு வெளியே இருக்குங்க நான் கொடுத்த தியானத்தில் இதே போல ஒரு அம்மாவை கூப்பிட்டு அம்மா குழந்தை ஏற்று போதாதுமா நெருப்பு சொல்ல போதாதுமா நீ என்னம்மா செய்யணும்னா நான் ஒன்றும் செய்யணும் நான் வேண்டிக்கிறேன் தந்தை மகன் யாரும் இரண்டாம் வராது முன்னாடியே தெரிவிக்கிறேன். இந்த நெருப்பு சுற்று சாகவாழ உலகத்தின் பிறகு இல்லை கல்வாரியில் பாடுவதும் வைக்கத்தான் பிறந்தேன். நீர் உலகின் ஒளி இந்த நெருப்புனை சுருப்பான் அன்னைக்கோடு அந்த மாதிரி கேட்கவே நான் விட்டேன். அப்போ நம்ம என்ன அர்த்தத்தில் பேசுவோம் அப்படின்னா மாதா திருக்குடும்பம் சுசையப்ப அந்த வளர ஒரு குழந்தை அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணர்வுகளும் அங்கே பிரிக்கும் அதை பைபிள் அழகா சொல்கிறது. அவர் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து வந்தார். அப்ப அந்த வளர்ச்சியில எத்தனையோ தடைகள் இருக்கலாம் தோல்விகள் இருக்கலாம். அப்ப இன்றைக்கு உலகில் முன்னுரை மாதிரி நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா இயேசுடைய தியானத்துல சொன்ன கதையே சொல்லாம அரச கதையே அறியாம அதே சிந்திக்கிறது மாதிரி இல்லாம வித்தியாசமாக சிந்திப்போம். இயேசு நம்மளை போலவே தான் ஒரு குழந்தையாக பிறந்து வளர்ந்த ஆலோசிக்க நமக்கு வாழ்க்கையில துன்பம் துயரம் இருந்தது போலே தான் அவருக்கு இருந்தது. கிறிஸ்துமஸ் இன்னைக்கு நமக்கு இனிக்கிறது மகிழ்ச்சி. ஆனால் அவர் பிறந்த போது மாதாவுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் ஐயோ குழந்தைக்கு இடம் கூட கிடைக்கலையே துக்கம். ஒரு பக்கம் அங்கே மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் ஏழு பக்கம் கோபம். இங்கே மகிழ்ச்சி இடையர்களுக்கு மகிழ்ச்சி ஆனால் எல்லா குழந்தைகளும் கொள்ளுகிறான் அழகு ஓசு அவனோடு இணைந்து எஸ்ரேல் நலம் முழுவதும் கலங்கிற்று மன ஓரம். அவர் பிறந்த போது ஒரு மகிழ்ச்சி மாற்றமல்ல எத்தனையோ விஷயம் குழந்தையை எடுக்கணும் ஓ நீர்த்துக்கு ஒரு கஷ்டம். அப்ப நாம் பட்ட அந்த பாடுகள் ஏசப்பட்ட பாடுகள் ரெண்டுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் போது எப்படி அகப்பட்ட பாடுகள் அர்த்தம் பெற்றதோ அதே போல நாம் படிக்கின்ற பாடுகளுக்கும் அர்த்தம் இருக்கிறது. யாராவது எழுந்து நிற்க முடியுமோ கொஞ்சம் எழுதுங்க, முடியாதுங்க அப்படி உட்காந்து எழுந்து எழுதுங்க. விசாரத்தில் ஒரு பாட்டு பாடுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு வானம் திறந்து தென்புற போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். யோகானதி கரை அனுபவங்கள் அப்படி
வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணும்னா என்னன்னா அப்ப நடந்துச்சு. இந்த யோர்தான் நதிக்கரை அனுபவம்னா என்ன? அங்கே வித்தியாசமான சிந்தனை. பாவிகள் அழிக்கப்பட வேண்டும், பாவிகள் புறந்தள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்திற்கு மாற்று கலாச்சாரமாக யோர்தான் நதிக்கரையில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. பாவி அழிக்கப்பட வேண்டும், அது மாறி பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்ற மாற்று சிந்தனை இருந்தது. இயேசு அரவணைத்தது பாவியைத்தான், இயேசு விருத்தது பாவத்தைத்தான். அப்ப பாவம் வேறு, பாவி வேறு. அங்க புதிய கலாச்சாரம் வந்திருக்கு யோர்தான் நதிக்கரை. அதனாலதான் மாசு மருவத்தை இயேசுவும் ஒரு மனிதனாக திருமணத்து பிறகு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. நான் கடவுளின் சாயல் அப்படிங்கிற ஒரு மாற்று கலாச்சாரம் வந்து உருவாகிறது. அதனாலதான் அதை அங்கீகரித்து பரமதந்தை இதோ நான் எனது மகனில் குடிப்படுகிறேன். ஏன்னா அவன் எனது சாயல், அவன் எனது பாவனை. அதனாலதான் இயேசு நம்மை பார்த்து நான் உங்களை நண்பர்கள் இருந்தேன். நீ நான் ஒண்ணு, நான் ஆய நீ ஆகாது. உன்னை என் நல்லா தெரியும். ஏன்னா நம்ம 2 வரையும் படித்திருந்தது பரம தந்தை கடவுளின் சாயல் நான். இது புதிய கலாச்சாரம் வந்து ஆவியின் ஆற்றலால் ஆட்கொள்ளப்பட்டு இயேசு பேசுகிறார். உரத்த பொருளில் புதியதாவது ஆவியின் ஆற்றலினால் அபிஷேகம் செய்யப்பட்ட சக்தி. அப்ப இன்றைக்கு அதே அனுபவம் நமக்கு இருக்கிறதா? ஆவியானவர் நம்மை ஆற்றுகிறாரா? எங்க சொல்லுங்க பார்ப்போம். உங்கள தைரியமா சொல்லுங்க. யார் யாரு பேய் பிடிச்சதெல்லாம் பார்த்துருக்கிறது? உங்களுக்கு வேற யாருக்காவது பேய் பிடிச்சதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? யாராவது பேய் பிடிச்சதை பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேப்பமரத்து பேய், புளியமரத்து பேய், வெளிவாக்க எத்தனையோ சினிமா படங்களை பார்த்துருக்கீங்க. விதவிதமான பெயரெல்லாம் வரும் சினிமாவில். ஆனா என்ன பெண் பெயர ஆண் பெயர் ஒரு படத்துல அத்தனை அக்குடியை மன்னித்து அந்த பேசி கடைசி கிடைமற்ற எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுப்போம். நீங்க மனுஷங்க இனிமேல் இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அதான் யோர்தான் நதிக்கரை அனுபவம் பெயிலே வந்துச்சு. பேய் மன்னிப்பு சரி. பேய் பிடிச்சதை கேள்விப்பட்டிருக்கோம். பேய் பிடிச்சதை பார்த்துருக்கீங்க. இப்ப தெரியாம தான் அவங்க பார்த்து கேட்குறீங்க. எங்கேயாவது
சமாளிச்சு கொடுத்துருக்கிறத கேள்விப்பட்டீங்க. அடியே அடியே நம்ம சமூகத்துக்கு 3 நாள் சமாளிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு அதாங்க பெருசு. நேற்று சாயந்தரம் நம்ம கவிதை சமாளிச்சுன்னா உங்களை பிடிச்சிருச்சு அப்படி எங்கேயாவது பேரை பிடித்ததை நம்புகின்ற ஒரு சமூகம் சமாளிச்சு கொடுத்துருக்கிறத நம்ப முடியும். அப்ப இங்கே புதிய கலாச்சாரம் இயேசு படிக்கிறாரு. சமாளிசால் ஆட்கொள்ளப்பட்டவன் வேற இது யாரு வீட்டில் மாமியார் இருக்காங்க, உங்க வீட்டுக்கு மாமியார் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க வந்திருக்காங்களா? வரல. நீங்க உங்க மாமியாரை பார்த்து இல்லை ரொம்ப நல்லா போச்சு. யானை போய் நேரம் அவங்க மாமியாரை போறீங்க. அத்தை 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 சமாளி கொடுத்துருக்கு. அத்தை நீங்க சமாளிச்சு கொடுத்துருக்கு சொல்லி பாருங்க. அச்சோ என்ன ஆச்சு? தியானத்துக்கு போகும்போது நல்லா தானே போனால் இப்போ வந்து சமாளி கொடுத்துட்டு ஆடி கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் உங்கள் மாநிலத்துக்கு போய் அத்தை அத்தை என்னை பேய் பிடிச்சிருக்கு என்னை பேய் பிடிச்சிருக்கு அதெல்லாம் உங்களை பொண்ணு போடுறீங்க எனக்கு தெரியுமே. அப்ப பேய் பிடித்த நம்மளோட ஒரு சமூகம் இன்னைக்கு சமாளிச்சுட்டு நம்ப மாட்டேங்குது. அப்ப நம்முடைய சிந்தனை எவ்வளவு பின்தங்கி இருக்குன்னு பாருங்க. சமாளிச்சு தியானம் முடிவில் சமணத்தால் வீட்டுக்கு மன நிறைவோடு முடிக்கும். அப்ப இயேசுனுடைய அந்த பாணியில் அந்த கலாச்சாரம் புதிய சிந்தனை. அடுத்து அந்த யோகா நதிக்கரையில் இன்னொரு முக்கியமான ஒரு அனுபவம் இருக்கிறது. அதாவது தண்ணீரில் முன்கொண்டு எழுதுவது கண்ணுக்கு விளங்குகின்ற ஆங்கிலத்தில் சொன்ன வெரி பிராக்டிக்கல் அப்படிம்பாங்க. செயல்படு அனுபவம், கற்பனை அனுபவம் அல்ல, செயல்படு அனுபவம். இதுக்கு நம்ம நர்சரிக்கு போவோம். நல்லா 10 கண்ணீர் உண்மை யார் எடுத்து வாசிக்கிறேன்? வாசிக்கிறேன் 10 கண்ணீர் உண்மை. அங்கே சத்தமாக வாசிக்கிறேன். 10 கண்ணீர் உண்மை 25 அதிகாரம் மத்தேயு 25. அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகனின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலி, 5 பேர் முன்மொழி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள். ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மொழியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் களங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றனர். மணமகன் வர காலத்தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகனின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மொழிவுகளை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவில் இராமல் போகலாம். எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது.
அற்புதமான ஒரு நிகழ்வு. இது ஓமை அல்ல, அதாவது ஒரு புதுமை அல்ல, நிகழ்வு. நச்சையே சொல்கிறது இறையாட்சி எப்படி வரும் என்பதை இந்த நிகழ்வு வழியாக, நிகழ்ச்சி வழியாக அறியலாம். போறது எத்தனை கண்ணியர்? 10 பேர். அதுல 5 பேர் முன்மதியுடையோர், 5 பேர் இல்லாதவர்கள். இப்ப நம்ம பிடிச்சிக்கணும். இந்த பக்கம் இருக்கிற குரூப் எல்லாமே முன்மதியுடையோர். நீங்கள் எல்லாம் எண்ணெய் எடுத்து போறீங்க, மண்மணம் பண்ணோடனே அப்படி அழைச்சிட்டு போயிடாரு. நீங்க எல்லாமே எண்ணெய் இல்லாத பேசுங்க, முன்மதி இல்லாத இதெல்லாம் விளக்கு எடுத்து போங்க, எண்ணெய் எடுத்து போங்க. கடைசியில் என்ன போச்சு? உங்களை யார் நினைக்கிறது போகும் மாமரம் கிடையாது. இந்த நாட்டுக்கு என்ன போகுது அப்படின்னு அந்த திருமண மண்டபத்துக்கு வெளியே உட்காந்து பேசிட்டு நீங்க எல்லாரும் நல்ல கவனிக்க. 5 பேர் உள்ள போயிட்டாங்க, மீதி 5 பேர் புறம் தள்ளப்பட்டார்கள். அவங்க அந்த கல்யாணத்துக்கு வெளியே மண்டபத்துக்கு வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தா என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? அதுல சில பேர் தண்ணியே நொந்துக்கிடுவாங்க. என் பாவமே என் பாவமே அப்படின்பா. நான் எங்க போனாலும் ஒன்றும் இப்படியாக ஆரம்பிச்சேன். சூரிய வீட்டு போனால் காப்பி வெள்ளை வைக்கலாம்னா மழை பெய்யும். விளக்கு வந்துக்கணும், எண்ணெய் வந்துக்கணும், என் பாவமே என் பாவமே தண்ணியே நொந்துக்கிறது. இது போல உங்களை எதையோ இருக்கீங்க, எது நடந்தாலும் ஒன்று எனக்கு மட்டும் ஐயோ தண்ணியே நொந்துக்கிறது. அந்த சேவை தோழிகள் பக்கத்தில் இருக்காங்க. ஏனி வீட்டை புறப்படும் போது நான் சொன்னேன் என்ன எடுத்து போனாங்க. நீ என்ன சொன்ன? சமாளிச்சுக்கலாம். ஒவ்வொரு சேர்ந்து எதுக்காக நான் உட்பட்டுருக்கேன். எனக்கு புத்தி வர மாட்டேங்குது. திரும்ப திரும்ப ஓப்பனாக வந்துருக்கீங்க. தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற தோழியை உங்களுடைய சென்று அப்படின்னு ஏதாவது ஒரு உன்னை தோழியை உன் பேக்க தெரியும் போது என்ன செயல்பாடு இன்னும் சில கேரக்டர் அவங்களுக்கு அந்த 5 பேரையும் திட்டுறது. அவங்களுக்கு ஈவி இறக்க இருந்துச்சா கொஞ்சம் என்ன கொடுங்க அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம போயிருக்காம அதுவும் உயரமாக இருந்தா மாதிரி. அதாவது அந்த மலையாட்டுக்கார கல்யாணம் முடிச்சுட்டு வந்தாரு. அவதானே இன்னும் எல்லாம் பத்தாது உணவு கொடுக்க முடியாதுண்ணா. அவள் இருக்கிறது ஊர் உட்படாது. உங்களுடைய இந்த டைத்தில் பேசணும். அவள் இருக்கிறது நம்ம தெரிஞ்சு உட்படாது. அவள் நம்ம அஞ்சத்தில் இருக்கிறது ஒன்றும் லாய்க்கு மற்றவங்களை போகணும். இன்னும் சில பேர் மனமானது இந்த மூஞ்சிக்கு 5 வரை தெரிய பத்தாது, 10 வரை தெரியும். யாருமே தெரியாத வச்சுருங்க மனமான திட்டுறது. அல்லது அந்த மனப்பெண்ணை திட்டுறது. அவள் தானே ஃபோன் பண்ணி சொன்னான், மீட்டிங் வந்து வழக்கு வேறு யாரையும் நான் அஞ்சு பண்ணல, நீங்கள் 10 பேர் வந்துங்க திட்டானே. அந்த மணமகன் நம்ம சார்பாக ஒரு வார்த்தை பேசினாங்க. சரி விட்டுங்க, இன்னும் என்னுடைய தோழிகள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதான் கல்யாணம் ஆகிட்டு கல்யாணம் ஆகிட்டுனா உங்களை எத்தனை சைக்கிள் பேசியிருக்காங்க வாங்கி இன்னும் சில கேரக்டர் கடைக்கார போய் என்ன வாங்கலாம்னா சீக்கிரம் கொடுக்குறது என்ன கடைக்கார. இப்போ தண்ணியை வந்துக்கிறது, தனது தோழியை இருக்கிறது, தோழியை இருக்கிறது, மகனை இருக்கிறது, மகளை இருக்கிறது, கடைக்காரன் இருக்கிறது. இல்லை இன்னும் சில பேர் ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ஐயே இப்போ என்னத்துக்கு ஒப்பாக்கி வச்சுருக்கீங்க? இந்த கல்யாணம் வேறு கல்யாணம் இல்லையா? இந்த மாப்பிள்ளை கல்யாணம் நம்ம இல்லையா?
வாங்கி நான் ஒப்பாரி கொண்டு வச்சு வாங்கி போய் வேலை செய்ய போனான். ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆட்சி தனது கடமையை பொறுப்புணர்வை ஏற்றுக்கொள்கிறது. ஆமாம், நம்ம மேலே தான் தப்பு, என் மேலே தான் தப்பு. அவள் ஃபோனில் பேசும்போதே சொன்னான், இது கல்யாணம் தண்ணி இருக்குது, வரும்போது எங்கேயா வாங்கி வந்துருங்க அப்படி சொன்னான். கேட்கல. நான் பொறுப்பேற்கின்றேன். என்னுடைய பாவங்களுக்கும் என்னுடைய குற்றங்களுக்கும் நான் பொறுப்பேற்கின்றேன். அதனால மாற்று சிந்தனை எனக்கு வருது. போயிடும், புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்போம் வாங்க. நடைமுறை வேணும். அப்ப நம்ம தான் ஆன்மீகம், நடைமுறை ஆன்மீகம், செயலாக்க ஆன்மீகம். சும்மா படிப்பாக்க ஆன்மீகம் அல்ல, செயலாக்கம். நம்முடைய கடவுளுடைய அன்பு பிராக்டிக்கல். வாயில பேசி போல நான் உங்களை நேசிக்கிறேன் அல்ல, ஆழ்ந்து காட்டினார் பிராக்டிக்கல். நம்முடைய அன்பு வெறும் வாய்ச்சாலமா பிராக்டிக்கலா? உங்க ஊர்ல இருக்கு ஒரு கணவன் மனைவியும் சிவகங்கைக்கு போயிருக்கிறாங்க. ஒரு வேலை திருப்பஸ்ல போனோம்னா அது வர 1 மணி நேரம் பேசணும். வெட்டவை சிவகங்கை பஸ் பசி நேரம் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பஸ்ஸை காணும். இவன் சும்மா இருக்க வேண்டியதானே? மனைவிக்கு சொல்லியிருக்கான், அன்பே நான் உன்னை நேசிக்கிறேன். புதுசாக திடீர்னு ஆரம்பிச்சேன். பேசாம எனக்கு மாத்திரம் சக்தி இருந்தால் ராமேஸ்வரம் அல்லது தொண்டி கடற்கரைக்கு போய் அப்படியே கடற்குள்ள நீந்தி வளமுடி சங்கு முத்து இதெல்லாம் அப்படியே கொண்டு உனக்கு கொடுத்துருப்பேன். அந்த மனுஷன் பேசுறதா பேசாம உட்காந்துருக்காங்க. பாரு, நம்ம நேசிக்கிறேன், எனக்கு மாத்திரம் சக்தி இருந்தால் வானத்துக்கு ஏறி போய் அங்கே இருக்கிற நட்சத்திரத்தையெல்லாம் படித்து பூ மாலையாக ஜோடித்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். பேசாம உட்காந்துருக்கேன். நான் எப்படி நேசிக்கிறேன்னா, எனக்கு மாத்திரம் சக்தி இருந்தால் இந்த சிவருக்கு பசங்க இருக்கிற கற்களை எல்லாம் மாணிக்க கற்களாக மாற்றி உன் கையில் கொடுத்துருப்பேன். அப்போ என் பேசாம உட்காந்துருக்கேன். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏமா என் அன்பு ஒரு காற்றை நீ உண்மை சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏதாவது பேசேன். அவர் சொன்னான், அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அர்த்தம், பசிக்கிறது சுண்டல் வாங்கிட்டு இதெல்லாம் இதைத்தான் யாவரும் இயேசுவும் எப்படியோ சொல்லிட்டாங்க. கண்ணால் காண்கின்ற இதுக்கு நீ அன்பு காட்ட முடியல, காணாமல் இருக்கின்ற கடவுளுக்கு எப்படி அன்பு காட்டுவது? உன் அருகில் இருக்கின்றவர்கள் அவங்க படுகின்ற துன்பத்துக்கு நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி அதான் சொல்லுவாங்க. அப்ப நம்முடைய அன்பு வெறும் எஸ்எம்எஸ் போடுற அன்பு இல்லை, மெசேஜ் போடுற அன்பு இல்லை, யாருக்கு தூரத்தில் இருக்கிற மலர்களை எல்லாம் போட பிடிச்சி அனுப்புறது இல்லை. இன்னைக்காவது உங்க தொடர்ந்து பூவை படித்து பக்கத்துக்கு கேட்க காயம் வணக்கம் அந்த மெசேஜை தட்டி ஒரே நேரத்தில். அப்ப இயேசுனுடைய அன்பு பிராக்டிக்கல். இன்றைக்கு நான் இயேசுனுடைய அன்பு நான் பிராக்டிக்கலாக உணர்கின்றேன்னா அது ஒரு யோகான் நடிக்கரை கலாச்சாரம். அங்கே கடவுளே மனிதனாக மாற்றினார். பொறுப்பாளரை என் மகன் ஏற்கிறார். பா, நீ என்னை அனுப்பினேன், உனது விருப்பத்திற்கு நான் ஆமே என்று சொன்னேன். அல்வாதிக்காக என்னை படித்திருக்கிறார், வழியாக என்னை படித்திருக்கிறார், அதை நான் ஏற்கிறேன். உமது சித்தத்தை நான் நிறைவேற்றுகின்றேன் என்பது உண்மையானால் நான் நடைமுறையில் அன்பை நான் வெளிப்படுத்துகிறேன், நானே சாகிறேன். இன்றைக்கு இந்த பொறுப்பேற்கும் தன்மை யோகான் கலாச்சாரம், புதிய சிந்தனை யோகான் கலாச்சாரம். கடவுளுடைய விருப்பம் கிடையாது.
எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுதாங்க இன்னைக்கு பெரிய சிக்கல். கள்ளநோய் அடிக்கிறவனும் இது கடவுளுடைய விருப்பம் அப்படிங்கிறாங்க. அதை வாங்கி ஏமாற்றணும்னு இது கடவுளுடைய விருப்பம்னா எதுதான் கடவுளுடைய விருப்பம்? ஈஸியாக சொல்லிடணும், அனைவரும் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் அந்த விருப்பத்தை கண்டுபிடிக்கிறது. நான் திருச்சியில் இருக்கும்போது அருமையாக திருத்தலம் நிறைய அந்த மாதம் வந்து விண்ணப்பங்கள்லாம் மாணவ மாணவிகளுக்கு நிறையா வரும். நான் பாஸ் ஆக வேண்டும், மார்க் ஆக வேண்டும் அப்படியெல்லாம். அதில் ஒரு விண்ணப்பம் எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, ஆச்சரியம் ஆயிடுச்சு. 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கோழியாக அப்படி நம்ப முடியாது. நாளைக்கு எனக்கு கணக்கு படிச்சு எனக்கு பயமாக இருக்கிறது, நான் சரியாக எழுத முடியாது, நீரே எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகையால் நாளைக்கு பரிச காலில் எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் தந்தது. ஜெவமா அவனுக்கு ஞானத்தை கொடுத்துட்டு அறிவித்தானே நான் பார்த்தேன். அவன் தாத்தா கூட்டிட்டே நீ படிச்சுட்டு போறியா? ஆமாம், பார்த்து எழுது, பார்த்துதான் எழுத போறேன். அப்ப அந்த கடவுளுடைய விருப்பத்துக்கு தன்னை கையளிக்கின்ற அந்த ஒரு அனுபவம், இதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பெரிய ஆறு ஓடுகிறது, பெரிய ஆறு வளர்ச்ச ஆறு, அப்படியே தண்ணி பயங்கர ஸ்பீடில் போகுது, இரவாயுது போகுது. அப்ப ஒரு நாள் வெளியே ஆற்ற கிடக்கணும், வேற வெளியே இல்லை. ஆற்ற கிடக்கணும், அவருக்கு நீச்சல் தெரியாது. ஐயோ இதா போட்டு தெரியலையே, சரி கடவுள்கிட்ட வேண்டுவோம் அப்படின்னு வேண்டியிருக்காரு. கடவுளே நான் சரிவணி பக்கத்திலிருந்து வரேன், எனக்கு நீச்சல் தெரியாது, நான் ஆற்றுக்கு அந்த பக்கம் ஒன்றுமே வழியில் எடுத்தாச்சு, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் உங்கள் கடவுள் சொல்லி. சரிவணி பண்ணா ரொம்ப சந்தோஷம், எனக்கு நான் உதவி செய்கிறேன், ஒரு வரம் கேள். அவனே சரிவணி பண்ணி சேர்ந்து டென்ஷன் ஆகிட்டு, ஒரு வரம் என்னத்தை கேட்கறது? ஐயோ நான் அந்த பக்கம் போகணும், என்ன செய்யலாம்? படகு அதான் படகு படகு ஏற்ற சந்தோஷம். அப்பதான் அவருக்கு உழைச்சிச்சு படகு ஓட்ட அவருக்கு தெரியாது. ஐயோ படகு கேட்டால் நான் நினைச்சேன் படகுக்கு ஒரு அனுபவம் பார்த்தா அது படகு தான் வந்துருக்கு. அவரால் அக்கறைக்கு போக முடியல. அப்புறமேல அந்த பக்கம் இன்னொருத்தர் அவருக்கு அந்த பக்கம் போகணும். ஆனால் அவர் தேவோட்டம் பண்ணிட்டார். கடவுளே நான் தேவோட்டம் பண்ணுறேன், ஆற்றை கிடைக்கணும், நீங்கள் தான் உதவி செய்யணும். ஒரு வரம் கே, ஒரு வரமா நமக்கு தான் படகு ஓட தெரியுமே. படகு கொடுங்க, படகு கொடுங்க. உடனே படகு கொடுத்து தேவோட்டாரு போயிட்டே போகிறார். முக்கால்வாசி வந்துட்டாரு, திடீர்னு அடிச்சு அடையில படகு கல்வி முடிகிறது. அந்த பண்ணாலும் அவருக்கு நீச்சல் தெரியாது, அவர் அக்கறைக்கு போக முடியாது. கடவுளே நான் சிவகங்கை பக்கத்தில் வரேன், ஆற்ற கிடைக்கணும், நீங்கள் தான் உதவி செய்யணும், தேவை உதவி செய்யணும். ஒரு வரம் கேள். ஒரு வரமா லட்சுமி கேட்போம் அப்படின்ட்டு கடவுளே ஒரே வரம் தான், லட்சுமி கேட்போம். நான் ஆற்ற கடக்கிறது வரையில ஒரு சொட்டு தண்ணி கூட ஆற்ற ஓடக்கூடாது. பார்த்தா தண்ணியே இல்லை. அப்படியே அழகா நடந்து அக்கறைக்கு போயிட்டு இந்த 3 பங்குக்காரர்கள் யார் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றியது? படகுகளுக்கு சரிவிட்டாரா, படகுகளுக்கு பாதிப்போல ஊட்டிட்டு போன நம்ம தேவோட பங்கு சேர்ந்தவரா, இல்லை தண்ணீர் கூடாது வெயிட்டு அழகா நடந்து போன சிவகங்கை பங்கு சேர்ந்தவரா? 3 பேர்ல யார் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றியது? சிவகங்கை பங்குனா கடவுள் விருப்பத்தை நிறைவேற்றேன். சரி, வேற எத்தனை பேரை சிவகங்கை பங்குல உள்ளவங்கன்னா கைமா பார்ப்போம். சிஸ்டர் ஜஸ்டின் லெவலில் இருக்கா இல்லை? மார்க்கெட் போயிடுச்சுங்க கொஞ்சம். சரிகை கொண்டு உள்ளவங்கன்னா கடவுளை வேலைக்கினார். எத்தனை கைது போய் கைதுக்காக டவுன் பஸ்ஸில் போயிட்டீங்க.
3 பேருமே கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவில்லை. அவங்களுக்கு இஷ்டமானதை கேட்க அவங்க விருப்பத்தை நிறைவேற்றாங்க. கடவுளுடைய விருப்பத்தை அவங்க நிறைவேற்ற கடைசியா ஒருத்தர் வர்றாரு. எந்த பங்காளி வர்றாரு? உங்க பங்காளி ஒருத்தர் வர்றாரு. எந்த பங்கு? அவங்க பங்கு ஆண்டவரே ஆற்ற கடகன் கல்லடி பங்கு வரேன். நீ தான் உதவி செய்ய வேண்டும். உன்னை கடவுள் ஒரு வரம் உனே நம்மால் ஒரு வரம் இருக்கு. நான் ஆற்ற தண்ணி வந்து உதவி செய்ய ஆண்டவரே அந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டேன். இப்போ திரும்ப போய் ஒரு வரம் 2 வரம் நேரத்தை பேச பண்ணிட்டேன். கடவுளை என்னத்தையாவது செஞ்சு என்னை காப்பாற்றுங்கப்பா. அதை நீங்க தீர்மானிங்க. என்னை எப்படி காப்பாற்றுவது என்பது நீங்க தீர்மானிங்க. நீங்க பழைய அனுப்புவீங்களா? போயிட்டு போனேன். இல்லை நீங்களே பெரிய கூப்பிட்டு போவீங்களா? அதுவும் சரிதான். இல்லை நீங்களே கூப்பிட்டு போவீங்களா? அக்கறைக்கு அதுவும் சரிதான். அதை நான் தீர்மானிக்க மாட்டேன். நீங்க தீர்மானிங்க. கடவுளே நீங்க என்னத்தை தீர்மானித்தாலும் ஏன் வேலை ஆகும். அப்படியே ஆகட்டும். அதுதான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே. அப்படியே நீங்க தீர்மானிக்க மரியாதை என்ன இது ஆகும். என்ன அப்படியே ஆகும். நீங்க என்ன தீர்மானிக்கிறீங்க? என்ன அப்ப இங்க சிவகங்கை பங்கிலிருந்து வந்தவருக்கு புத்திசாலித்தனம் இருந்துச்சு. ஆனால் அது கடவுளை விருப்பமாக. அப்ப அவனா நினைச்சுக்கிறாரு கடவுளுடைய விருப்பம். நான் கேட்டதை கடவுள் செய்தால் அது கடவுளுடைய விருப்பம். இந்த மாதிரி தவறான ஒரு எண்ணம் நம்மகிட்ட இருக்கு. நம்ம தான் கோயில் வரணும்னே சந்தை வாங்க முடியாது. வேறாரு கடவுளே மூத்த மகளுக்கு இன்னும் திருமணம் வாங்கிட்டு வர கேட்க 37 வயசாயிடுச்சு. சீக்கிரமா ஒரு மரம் நாம பார்த்துட்டு இந்த கடை வச்சு நான் ஓடவே மாட்டேங்கிறது. அதுக்கும் வருமானத்தை இந்த இது படிச்சுட்டான் அநேகமாக அற்றவங்க படித்தான். வேற மாட்டேங்கிறான் அவன் அதோட இருந்தாலும் எனக்கு வரை இடுப்பு வலி. நீங்கள் அதுக்கு உதவி செஞ்சு அதை நினைச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்கள் ரெடியாக இருக்கிறது நாளைக்கு நான் செக் பண்ணிக்கிறேன். இது மாற்றம் எல்லா திருப்பி நடக்கணும். நான் தீர்மானிச்சுட்டு கடவுளுக்கு சொல்லி நீ நிறைவேற்று. இல்லாட்டா நீ கட்ட நடக்கணும். எது நடந்தாலும் சரி, கடல் அலைகள் பொங்கி வழிந்தாலும் சரி, கட்டத்தில் என் மலையை பிடித்தாலும் சரி, என் ஆண்டவருக்கு தெரியும். அவர் தீர்மானிப்பதை நிறைவேற்றுவது பிராக்டிக்கல் அனுபவம் எனக்கு. அதுதான் ஆன்மீகம். என் மகனே சரி, நல்வாழ்வுக்கு சரி, நான் பார்க்க வேண்டும் என்று உமது விருப்பமானார். அதையே என் விருப்பம் என்று உமது விருப்பப்படியாக. இன்னைக்கு வாழ்க்கையை இருந்த பார்க்கணும். இயேசு வந்து பலமான சிலுவையை தோளிலே சுமந்து கொண்டு கல்வாரிக்கு போனார். ஆனால் நம்ம கிறிஸ்தவங்கள்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? நம்மள பல பேர் உண்மையே அதுவரே சிலுவையை தூக்கிக் கொண்டு நீ கல்வாரிக்கு சென்று அதை போலவே இந்த பாரமான என் வாழ்க்கையினுடைய அத்தனை அனுபவங்களையும் சுமந்து கொண்டு மனசிலுவையை சுமந்து போறாங்க. பாராட்டு. நம்மள என்ன ஜோதியில் வந்து நினைக்கிறாங்க? அதுவரை சிறுவையோட பொங்கல் கல்வாரி பின்னாடியே நான் வந்தேன். சிறுவையை தோன்ற பொங்கலுக்கு பதிலாக தலையில் சிறுவை வச்சு இந்த மஞ்சள் சக்கரத்தை மாற்றோம்ல, அது மாதிரி சிறுவைக்கே சக்கரங்களை மாற்றி ஈஸியாக எடுத்து போயிடுவோம். அதுவே அந்த பொங்கல் நான் சிறுவையோடு வந்து இன்னும் ஆண்டு போயிட்டாரா சிறுவையோடு இந்த பாலமான சிறுவையை என்னால் சுமக்க முடியாது. அதனால் என்னுடைய சிறுவையை வந்து பிளாஸ்டிக்கில் செய்யும். பிளாஸ்டிக் சிறுவை நம்மள என்ன
தெர்மாக்கோல் சில்வர் ரொம்ப ஈஸியாக. இன்னும் சிலுவை எவ்வளோ சின்னதாக செய்யணும் செய்யப்பா, கையிலே பிடிச்சி போயிடுவோம். ஆண்டவரே கல்வாரிக்கு சிலுவோடு வந்து விட்டீங்க. சின்ன கற்பனை இல்லை. உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சிலுவையை பலத்தை குறைக்க வேண்டுமோ, பாதைகளுடைய அந்த அழுத்தத்தை குறைக்க வேண்டுமோ, அதே பார்க்கணும். இதாவது இன்னும் பாதைக்கு ஆளை பிடிச்சிப்பான். நான் சொல்லிட்டு சிலுவை ஆளுக்கு உருவாந்தனே கல்வாரி வந்து சமைப்பாங்க. இன்னும் அவர் கொரியர் ஆஃபீஸர் லாரி சர்வீஸ் வேலை பார்க்குறாரு. நான் போகிறதுக்கு முன்னாடியே லாரியில் அனுப்பிங்கன்னா சிலுவையும் பிடிக்கிறது. இன்னும் பாருங்களா, சிலுவையை தானே சுமந்து கொண்டு ஏறி போனார். நீங்க என்ன செய்றீங்க? அவரோட சிலுவை அவர்கள் தோளில் தான் இருக்கணும். தூக்கைய சிலுவை தோளில் வை கஷ்டப்பட்டு அந்த சிலுவையை தூக்கி தோளில் வச்சுட்டாங்க. இவர் ஸ்டார்ட், இவர் லாரி உட்காந்துருக்காரு. லாரி இப்போ கல்லாரி புரியுது. எப்படி எப்படியெல்லாம் நம்முடைய சிலுவையுடைய பலத்தை குறைக்கத்தான் பார்க்கறமே தவிர சுமக்க நாம் தயார், சுமக்க நாம் தயார். இருப்போம். இந்த பாடலுக்கு பிறகு சின்ன இடைவெளி சொன்னீங்க புரியாத உட்காந்துருக்கோம். அவர் கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அழைக்கின்றே, அமைதி பெறுகின்றே. கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அழைக்கின்றே, அமைதி கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அழைக்கின்றே, அமைதி பெறுகின்றே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகில் தாங்கிடும் நங்கூரவே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகில் தாங்கிடும் நங்கூரவே, தாங்கிடும் நங்கூரவே, என்னை தாங்கிடும் நங்கூரவே. கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அழைக்கின்றே, அமைதி பெறுகின்றே. காயங்களாக்கி கண்ணீரை போக்கும் நல்ல சமாரியனே, காயங்களாக்கி கண்ணீரை போக்கி நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அழைக்கின்றே, அமைதி பெறுகின்றே, அமைதி பெறுகின்றே. நீங்கள் அந்த இடைவெளிக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம் கொடுத்து பார்ப்பேன். சரியா? இந்த வீட்டு பாடத்துக்கு சரியான கருத்து கொடுத்து ஏற்கனவே 2 கேள்வி கேட்டேன். 3வது கேள்வி கேட்டேன். என்ன வீட்டு பாடம்? நீங்கள் அங்கே போய் அந்த இடைவெளி நேரத்தில் இதை பற்றி நல்ல கலந்து பேசி ஒரு முடிவு போடணும். இந்த விடுதலைக்கு யார் சரியான கருத்து சொல்கிறாங்க அதான் கவனம். இது உண்மையிலேயே நடைபெற்ற ஒரு நிகழ்வு.
காஷ்மீரில் பெரிய ஏரி குளம் அம்மா என்ன சொல்றது பெரிய குளம் ஆழமான குளம் தண்ணி நிறைய வசந்தன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அம்மா தான் வந்துட்டான் அம்மா இல்லாத வாழ்க்கையே அவள் பார்க்கவே முடியாது இந்த அளவுக்கு அம்மாவை நேசிக்க அவளும் நேசிக்க அவனுக்கு கல்யாணம் ஆகிடுது கவிதா புது மனைவி கவிதா கல்யாணம் ஆகி உட்கார்ந்து ஆகிடுது எல்லாம் போயிட்டாங்க எல்லாரும் அப்போ ஒரு நாள் இதுதான் அம்மாவையும் மனைவியும் படகுல ஏற்றிட்டு அப்படியே ஏறி சுற்றி பார்க்கலாம் சந்தோஷம் தாக்க முடியல அம்மாவுக்கு சந்தோஷம் என் மருமகள் நல்ல மருமகளுக்கு சந்தோஷம் மகன் சந்தோஷம் கூட்டம் ரொம்ப தொலை திடீர் அதிர்ச்சி படகு கவிழ்ந்து விடுகிறது இந்த பக்கம் அம்மா இந்த பக்கம் மனைவி இவன் ஒருத்தருக்கு நீச்சல் தெரியும் ஆனால் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தை காப்பாற்ற முடியாது முதல்ல அம்மாவை காப்பாற்றி கரை சேர்த்து வந்தால் அதுக்குள்ளேயும் மனைவி செத்துருவா இல்லை முதல்ல மனைவி போய் காப்பாற்றிட்டு வந்து அம்மா செத்து ஒன்று அம்மாவை காப்பாற்றணும் இல்லை மனைவியை காப்பாற்றணும் இதுதான் சிக்கல் இதுதான் விடுகதை ஒரு பக்கம் அம்மா அம்மா அவனே அவனே அழுத்தி சீராட்டி வளர்த்த அம்மா ஒரு பக்கம் கெஞ்சினாங்க காப்பாத்துறா இன்னொரு பக்கம் மனைவி காப்பாத்துங்க பூச்சி கிணறு காப்பாத்துங்க இப்ப வசந்தன் யாரை காப்பாற்றுவோம் அம்மாவை காப்பாற்றுவாங்கன்னா இல்லை மனைவியை காப்பாற்றுவாங்கன்னா ஏன் ரெண்டு பேரையும் காப்பாற்றணும்னு சொல்லக்கூடாது சரியா ஏன் அந்த ஏழைகளுக்கு சரியான வழியை சொல்றவங்களுக்கு பரிசு காத்திருக்கிறது நம்ம இங்கே போய் பார்த்துட்டு அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது தேநீர் இடைவேளை. மணி இப்பொழுது சரியாக 15:05 மணி. எனவே சரியாக 11 மணிக்கு மீண்டும் ஆலயத்தில் உள்ளே வந்து அமர்ந்து 2வது தியான உரைக்கு நாம் தயாராகுவோம். எனவே அனைவரும் வரிசையாக ஆலயத்தின் வெளியே 2 இடங்களே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக குளிர்பானங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே மகிழ்ச்சியோடு அறிந்துவிட்டு அந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் அல்லது பேப்பர் கப்புகளை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு வருமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அனைவரும் தேநீர் இடைவெளிக்கு கடந்து செல்வோம். மீண்டுமாக சரியாக 11:30 மணிக்கு வந்து ஆலயத்தில் உள்ளே அமருமாறு அன்போடு வேண்டுகிறேன்.